ஹாய், நான் உங்கள் சிவகலை. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விநாயகர் சதுர்த்தி வருது இல்லைங்களா? விநாயகருக்கு விதவிதமாக நம்ம கொழுக்கட்டை செஞ்சு படைச்சா அவர் எவ்வளோ ஒரு சந்தோஷப்படுவார். அதனால் நம்ம நாட்டையே ஒரு உலுக்கிட்டு போனேன் கொரோனாவை ஒரு கொழுக்கட்டையாக செஞ்சு நம்ம விநாயகருக்கு படைக்கலாம். அது எப்படி செய்கிறதுங்கிறது தான் வீடியோ. என்னோடய வீடியோ இப்போ தான் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதுக்கு வந்துட்டு எல்லா கொழுக்கட்டைக்கு மாதிரி தான் கடலைப்பருப்பை ஒரு மணி நேரம் ஊற வச்சு திரும்ப அதை அவிச்சிட்டு தண்ணி இல்லாமல் இதை நம்ம காய வச்சுக்கலாம். தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக வந்துட்டு ட்ரை ஆகணும், அந்த அளவுக்கு காய வச்சுட்டு தண்ணி சுற்றுற காஞ்சதுக்கப்புறம் மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு இது மறுநாளும் வச்சு சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு நல்லா இருக்குங்க. இப்போ வந்துட்டு நான் ஒரு தேங்காய் ஃபுல்லாகவே ஒரு தேங்காய் அப்படியே உரித்து திருவி வச்சுருக்கேன். அதுக்கு வந்துட்டு நம்ம 1/2 கிலோ வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த வெல்லத்தை வந்துட்டு வானையில் ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை பாகாக காய்ச்சிக்கலாம். இதுக்கு பாகுப்பதம் எதுவும் தேவையில்லைங்க. நம்ம வச்சுருக்க கடலைப்பருப்புக்கும் தேங்காய்க்கும் இந்த பாகு கரெக்டாக ஆனால் போதும். இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. ஏன்னா நம்ம கொட்டி கலர்றப்போ வந்துட்டு அது தண்ணியாக இருக்கக்கூடாது, ட்ரை ஆகணும். இப்போ கொஞ்சோண்டு வாசத்துக்காக ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா ஒரு மாதிரி ட்ரை ஆகி வந்துடுச்சா? இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும், நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கடலைப்பருப்பு மாவை அதை கொட்டி கலந்துக்கலாம். இது நல்லா அந்த வெல்லத்தோட மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம திருவி வச்சுருக்க அந்த தேங்காவையும் அதில் கொட்டி நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. இது வந்துட்டு அடுப்பு ஆன்லே தான் இருக்கணும், ஆனால் வந்துட்டு ஸ்லோவாக வச்சுக்கணும். ஹை ஃப்ளேமில் வைக்காமல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம இது பண்ணணும். ஏன்னா ஹையாக வச்சா இந்த பூரணம் கட்டி பட்டுரும். தேங்காவையும் கொட்டி நம்ம ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குங்க. நம்ம வந்துட்டு 1/2 கிலோ மாவு போட போகிறோம் அப்படின்னா அதுக்கு 1/2 கிலோ கடலைப்பருப்பு 1/2 கிலோ வெல்லம் போட்டால் நமக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ ட்ரை ஆகிடுச்சு பாருங்களேன். நான் வந்துட்டு வெல்லத்தில் பாகு பதம்லாம் பார்க்கலங்க. ஏன்னா செஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அது கரெக்டாக இதாகிடும். இப்போ பூரணம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொழுக்கட்டை மாவு பசைஞ்சிக்கலாம். அதுக்கு நல்லா தண்ணி கொதிக்கணுங்க. இப்போ நம்ம இதில் சேர்த்து மாவோட 3 மடங்கு கூட நம்ம தண்ணி எடுத்து அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு இந்த மாவில் ஊற்றி கட்டிப்படாமல் கலந்து ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே அந்த மாவு ஊறணுங்க. அந்த ஹீட்டில் இந்த மாவு நல்லா வெந்து ஊறி இருக்கும். பாருங்களேன், கையில் ஒட்டாது இந்த டயத்தில். இப்போ மாவும் பூரணமும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த மாவு எடுத்தோம் தெரியுமா, அந்த கவரில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். அப்போ தான் அந்த ஜவுத்தாலில் மாவு ஒட்டாமல் வரும். இப்போ தேவையான அளவு மாவு எடுத்து நம்ம சப்பாத்தி பதத்துக்கு சப்பாத்தி மாதிரி அதை தட்டிக்கலாம். இப்போ அதுக்குள்ளே பூரணத்தை வச்சு இதை ரவுண்டு ஷேப்பில் ஒட்டணும். நம்ம கொழுக்கட்டை ஷேப்பில் ஒட்டாமல் நீங்கள் பாருங்களேன் பால் மாதிரி உருட்டிக்கணும். அப்போ தான் நம்ம கொரோனா கொழுக்கட்டை செய்கிறதுக்கு அது கரெக்டாக வரும். பாருங்கள், உருட்டியாச்சுங்க. இதை நம்ம இந்த மேடு பழம் இல்லாமல் சைஸாக நம்ம உருட்டிக்கலாம். இப்போ ப்ளஸ் பாயிண்ட்டே கொரோனா தானே. அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், பாஸ்மதி ரைஸ் இருக்கு இல்லையா, அதை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சு தண்ணியை வடிகட்டிட்டாங்க. இப்போ என்ன பண்ணணும், அந்த கொழுக்கட்டையை தூக்கி அந்த அரிசியில் எங்கே பார்த்தாலும் படுற அளவுக்கு பெரட்டணும். அவ்வளோதாங்க, கொரோனா கொழுக்கட்டை உருட்டியாச்சு. இப்போ எல்லாத்தையுமே நான் செஞ்சு வச்சுக்கலாம். இதேமாரி எல்லா கொழுக்கட்டையுமே நம்ம செஞ்சு வச்சுப்போம். பார்த்திங்களா, செஞ்சாச்சுங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி தண்ணி சூடானோன்னா நம்ம தட்டை வச்சு இந்த கொழுக்கட்டையெல்லாம் அதில் வச்சுக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் இது வெந்தால் போதும். ஏன்னா நம்ம ஏற்கனவே மாவும் சுடு தண்ணியில் தான் செஞ்சுருக்கோம், அரிசியும் ஊறி இருக்குது. ப்ளஸ் நம்ம பூரணத்தையும் பாவு காய்ச்சி அதில் நம்ம சூடு பண்ணிட்டோம். அதனால் இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு 1/4 மணி நேரம் வெந்தால் போதுங்க. வச்சாச்சுங்க. அவ்வளோதான், கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. பாருங்களேன், அப்படியே கொரோனா மாதிரியே இருக்கா, செமையாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதேமாரி நீங்களும் கொரோனா கொழுக்கட்டை செஞ்சு விநாயகருக்கு படைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.